நண்பர்களுக்கு காலை வணக்கம். ஒரு முக்கியமான நமக்கு தேவையான ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அந்த செய்தியோடைய உள்ள சாராம்சத்தை உங்கள்கிட்ட பகிரலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்னைக்கு என்ன அந்த விஷயம்னா, நம்மளுடைய பெரும்பாலான இந்திய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடன் வாங்குறதுக்கு பெரும்பாலும் அஞ்சுவதே இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லல, ஒரு ஆய்வுல தெரிய வந்திருக்குது. அந்த ஆய்வுல தெரிய வந்த விஷயத்த இன்னும் என்ன டீப்பா சொல்றாங்கன்னா, வட்டி பொருட்கள்ல உடனடி கடன் தேவை அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆய்வு மூலியமா தெரிஞ்சிருக்காங்க. அதை இன்னைக்கு நான் படிச்ச ஒரு புக்ல அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. பண்டிகை கால செலவுக்கான கடன் வாங்கும் இந்தியர்கள், குறிப்பாக இந்தியர்கள், குறைந்த வட்டியை விட உடனடி கடன் பெறுவதையே மிக முக்கியமாக கருதுவதாக பைசர் பஜார் டிஜிட்டல் தளம், அதாவது பைசர் பஜார் டிஜிட்டல் தளம் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வு முடிவுல இந்த விஷயத்த தெளிவா சொல்லிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பண்டிகை கால செலவுக்கான கடன் வாங்கும் இந்தியர்கள் குறைந்த வட்டியை விட உடனடியாக கடன் பெறுவதையே மிக முக்கியமாக கருதுவதாக பைசர் பஜார் டிஜிட்டல் தளம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதில் மேலும் கூறப்பட்டுள்ளது என்னன்னா, கடன் பெறுவது எளிமை, அதாவது எளிமையை தராங்க பேசப்பட்டாரு. ரெண்டாவது, வெளிப்படைத்தன்மை மற்றும் டிஜிட்டல் அணுகலையே வாடிக்கையாளர் தற்போது விரும்புகின்றனர். டிஜிட்டல் அணுகுமுறையை வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் விரும்புகின்றனர் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லிருக்காங்க. ஸோ இது என்ன தெரியும்னா, நம்ம மக்கள் கடன் அதிக கடன், அந்த வட்டியா இருந்தாலும் வட்டியை எனக்கு கடன் கொடு, ஆனா ஈஸியா கொடு, எந்த ஒரு ஆவணமும் ஒரு குறைந்த ஆவணத்தை கேட்டு வாங்கி அந்த ஆவணம் மூலியமா கடனை கொடு, நீ வட்டி ஆவணம் போட்டுக்க, நான் கட்டேன். இதையே பெரும்பாலான இந்தியர்கள் விரும்புகிறேன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. நான் சொல்றீங்க இதை இன்னைக்கு நீங்க படித்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். இது என்ன தெரியும்னா, கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கவனமா இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கணும். நான் இந்த விஷயத்துக்கு மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம முன்ன கையில காசை கொடுத்து எல்லாம் கடன் வாங்கி பண்ண காலம் போய் இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆகி போச்சு. கம்ப்யூட்டரைஸ், அதாவது டிஜிட்டல் டெக்னாலஜி வைஸா எல்லாமே ஆகி போச்சு. ஸோ டெக்னாலஜி வைஸா ஆகும்போது எந்த அளவுக்கு டெக்னாலஜி முக்கியம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி உள்ள விஷயத்த நம்ம உள்ளார்ந்து பார்த்து அதை கையாள வேண்டும் என்பதை நான் இந்த மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.